ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இப்போ ஒரு கேமிங் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் கைஸ். இந்த வீடியோ என்னன்னா, நம்ம இப்போ வந்து மாஸ்டர் போயிருக்கோம் அந்த வீடியோ எடுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா, நாமளே இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம ஒரு இந்த வீடியோ போட்டுருக்கோமே, கேமிங் வீடியோ. ஸோ இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோ போட பார்க்குறேன். எனக்கு இப்போ எக்ஸாம்ஸ் பெயினுக்கு அதனால தான் என்னால் போட முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா, அக்டோபர் செகண்ட் வந்து எனக்கு முடிஞ்சிடும். அக்டோபர் செகண்ட் மேலேருந்து நான் 1 வீக் எங்களுக்கு லீவ் இருக்கும் கைஸ். அப்புறமா நான் இது போடுற வீடியோ போடுற நினைக்கிறேன் நான். ஸோ ஓகே, வாங்க நம்ம இப்போ இதை பற்றி பேசலாம். ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் நடுவில் பாஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீரோயிக் ஸ்டார் 49 இந்த ஆப் வந்து நான் ஹீரோயிக் ஸ்டார் 50க்கு போயிட்ட பிறகு தான் கைஸ் நான் இப்போ மாஸ்டருக்கே போனேன். இந்த வீடியோ பாருங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நான் கூட நினச்சேன் கைஸ், ஃபர்ஸ்ட்லேயே ஒருத்த அவுட் ஆகிட்டேன். இந்த ரவுண்ட் நம்ம அவுட் ஆகிடுவோம்னு நினச்சேன்னா நினச்சி பார்க்காத அவ்வளோ கொண்டு நடக்க பாருங்க கைஸ். டக்கு நான் 2 பேர் இப்போ நாக் பண்ணிட்டேன்னா இப்போ கீழே வந்து ஒருத்தனை நான் பார்ப்பேன். இருங்கவோ, இன்னும் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் ஃபுல்லாக. இப்போ கீழே ஒருத்தவங்க அப்படியே கொஞ்சம் தான் டேமேஜ் கொடுத்து அவுட் ஆகிட்டேன். அப்படின்னு நினச்சேன் நம்ம டீம்மேட் ஜாஸ்தி டேமேஜ் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டான். இந்த ரவுண்டில் தான் கெஸ்ட் ட்விஸ்டாக நடக்கும். இப்போ நான் அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்தனே தான் அவன் அவுட் ஆக்கிவிடான். அப்புறம் டெமிட்ரி கேரக்டர் பவர் போடாத என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நம்ம டீமில் ஒருத்த தான், அவங்க டீம்லேயே ஒருத்த தான். பார்த்தா நான் டக்குன்னு ரிவைவ் ஆகி வந்துட்டேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் நினச்சிருந்தேன்னா நம்ம வந்து பொறுமையாக ஹீல் பண்ணிக்கின்னு போகலாம். எதுக்காக நம்ம டீமில் 2 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ஹேஸில் அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. சும்மா கொஞ்சம் அடி தான் ஆச்சு, அதனால அவுட் ஆயிட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ட்ரி எடுத்துட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்ட் பார்க்கலாம் யார் விக்ட்ரி எடுக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ரவுண்டே நம்ம ஏஸ் எடுத்துட்டோம். ஸோ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் எம்விபியாக வந்திருக்கோம். ஸோ வெஸ்ட்டு ஹெல்மெட் வாங்கிலாம் வாங்கிக்கின்னு அப்புறமா நான் தாம்சன் கன்லாம் வாங்கி நட்டுக்கிறேன். அங்கே யாரும் அடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த பக்கம் போகலாமா நான் பார்த்தா அதுக்கம்மா வேணாம், அந்த பக்கம் போவேண்ணா, இங்கே நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கின்னு கேம்பிங் பண்ணிக்கலாம்னு பார்த்தா டக்கு நம்ம கிட்ட ஒருத்த வந்துட்டா. பார்த்தா நம்மளுக்கு அந்த ஹோம்ஒர்க் கேரக்டர்லாம் போட்டுவிட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் வந்து இது எடுத்துக்கிறான், கில் ஷாட். ஸோ நான் மெடிக்கேட் இப்போ போட்டுருக்கிறேன். மெடிக்கேட் போட்ட பிறகு இப்போ அடிக்கலான்னு பார்த்தா டக்குன்னு எனக்கு ஒருத்த டேமேஜ் கொடுத்துட்டான். யார் இது டேமேஜ் கொடுக்குன்னு பார்த்தா அங்கே ஒருத்தக்கிறா கைஸ். அவன் அடிக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த ஏர் ட்ராப் லூட்டை நான் ஒடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அப்போ எனக்கு ஒடிக்கும் போதே இன்னொருத்த வந்தாச்சுனால நான் அது கண்ணுக்கு கூட இல்லை. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக ஹீல் பண்ணிக்கின்னு போயிட்டு தான் கைஸ் நான் அடிக்க போகிறேன் இப்போ. ஸோ நான் உங்களுக்கு என்னன்னு சொல்ல வந்துட்டேன் பார்த்தீங்களா, நான் வந்து இந்த மேட்ச் ஆடிக்கும் நான் ரெக்கார்ட் பண்ண மருந்தே போயிட்டேன் கைஸ். இது வந்து என்னன்னா நான் கேமில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் அதுதான் இது. ஸோ அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்கோ. ஸோ அந்த செகண்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிச்சு. அப்போது நம்ம தான் இந்த ரவுண்டு விக்டரி எடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்டு. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு மண்டே கரெக்டாக வந்துடும். ஷார்ட்ஸ் வீடியோ நான் சொன்ன மாதிரியே ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்கோ. 2 ரவுண்ட்ஸ் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அங்கே பார்த்தா நான் ஒருத்தர் இருந்தால் டக்குன்னு வந்து நானும் அவனை வச்சுட்டு நான் அவனை ஃபுல் டவுன் பண்ணிட்டு நான் அவனை ஃபுல் காலி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வேறு எங்கேயாவது இருக்கிறவனா நான் பார்க்க போனேன்னா அதுக்கப்புறமா பார்க்கும்போது தான் கீழே நம்ம டீம்மேட்டை ஒருத்த ஆச்சுன்னா அங்கே போயிருக்கு. அவனை நம்ம சும்மா லைட்டாக டேமேஜ் கொடுத்து அதுக்கே அவுட் ஆகிட்டான். ஓகே, நம்ம ஃபுல் கிளியர் பண்ணிடலாம். ஃபுல் கிளியர் பண்ணிட்டு போயிட்டா நம்ம டீம்மேட் பார்த்தா அவுட் ஆகிட்டான். ஸோ நம்ம டீம்மேட் பாருங்கள் செவ்வளோண்டு ஹெல்த்தில் நம்ம வச்சிருக்கான்னு. இப்போ பாருங்கள் இந்த ரவுண்ட் நாங்கள் அவுட் ஆகிடுவோன்னு நான் நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நேரம் அது எனக்கே தரல கைஸ், அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்ட் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் கைஸ் நம்ம ஜெயிப்போம் நினைக்கிறேன். இருங்க நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ப்ரெஸ் பண்ணி பார்க்குற வரவே இல்லை. ஓகே கைஸ், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. பாருங்க கைஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ரவுண்ட் நம்ம அவுட் தான். இப்போ தான் கைஸ் ஞாபகம், இப்போ இந்த ரவுண்ட் தான் நம்ம ஜெயிப்போமே. ஆனால் இந்த ரவுண்டில் லாஸ்ட்டில் கூட ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கைஸ், நீங்களே பாருங்கள். நம்ம அவுட் ஆகிற மாதிரி போயிட்டு அப்புறம் நம்ம ஜெயிப்போம். ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் பாருங்க கைஸ், நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி தான் ஆடிந்தேன். நான் இந்த ரவுண்ட் வந்து பொறுமையாக இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் கைஸ். எதுக்குன்னா மாஸ்டர் போகிற மேட்ச் வேறு, ரொம்ப அவசரப்பட்டேன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பார்த்தா டக்குன்னு நம்ம டீம்மேட் கொடுத்த செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். தூரத்துலேருந்து இருக்கிறதுனால தாம்சன் அவ்வளோ தூரம் ரேஞ்ச் தரல. எல்லா இடத்துலேருந்தும் சுற்றி அவங்க அச்சுங்கிறதுனால எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் டக்குன்னு நான் சென்ட்ரு அந்த டவருக்குள்ளே நான் போயிட்டேன். நம்ம டீம்மேட் ஒருத்தர் நாக் பண்ணிட்ட உடனே நான் போய் அவனை அடிக்கலான்னு பார்த்தேன்னா அவனை அடிச்சிட்ட பேருக்கு பின்னாடி வந்து ஒருத்தக்கிறான் கைஸ். அவன் வந்து இப்போ கீழே வந்தா. ஓகே, நான் இன்னும் நாக் பண்ணிட்டேன்னா இவன் வந்து என்ன அடிச்சிட்டு என்ன நாக் பண்ணிடுவான். ஆனால் நான் டிமிட்ரி போட்டதுனால நான் எஸ்கேப் ஆகிடுவேன். 2 பேருக்கும் சேம் டைம் சோனியா வந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இப்போ பாருங்கள் இதுதான் கைஸ் செம்ம ட்விஸ்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம டீம்மேட்டில் எல்லாரும் அவுட்டுன்னு பார்த்தா அந்த 2 பேர் எப்படி ரிவைவ் ஆனாங்கன்னு தெரியல, ரிவைவ் ஆகிட்டுக்கிறாங்கோ. இப்போ இந்த மேட்ச் வந்து 3 vs 3 நடக்க போதுன்னு பார்த்தா ஒருத்த அவுட் ஆகிட்டான். சரி பார்த்தா இன்னொருத்தன் அவுட் ஆகிட்டான். சரி இந்த பக்கம் வந்தான்னு பார்த்தா அவனாச்சும் நம்மளுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துறா கைஸ். அப்புறமா இன்னொருத்தனை இப்போ அடிக்க போனால் ஃபுல் நான் ட்ரிப்பிள் கீழே இந்த மேட்ச்சை நான் உதச்சிட்டோம்.
ஸோ இந்த மூமெண்ட் பாருங்க guys. எலைட் ஹீரோக்லேருந்து மாஸ்டர் பெயின்கிறோம். இதுதான் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வேறு மாஸ்டர் பெயின்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சீசன் வரத்துக்கு ஒரு 4 days முன்னாடி தான் நான் இது ஆடின்னு இருந்தேனே. ஸோ நம்மளுக்கு பிரேக் டஃப்னு நம்ம கொடுத்துருக்காங்கோ. எம்ப்ளம் பாருங்க guys இப்போ நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு ஃபேவரட் கேம் என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.